100 சொச்சம் பக்கத்துக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள். அதிலே ஆதாரம் இவர்கள் வெற்றி பெற்றவர்கள், சொர்க்கவாதிகள். எனவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹப்பத்து இருந்தால் அவருடைய தாயுடைய முஹப்பத்து வரும். அவர்கள் மீது முஹப்பத்து வைப்பது தனது மனைவியை விட, தனது பிள்ளைகளை விட, தனது தாயை விட, முழு உலகத்தில் உள்ள சொத்து செல்வம் மனிதர்களை விட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது நமக்கு ஃபர்து. ஆனால் அவருடைய தாயை நேசிப்பது நமது தாயை விட நேசிக்க கூடாதா? ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அல்லாஹ்வுடைய ஒளியால் படைக்கப்பட்ட அவர்களை சுமந்த அந்த தாய், அவர்களை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறார்கள் என்றால் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத கவலையோடு நாங்கள் இருக்கிறோம் என்பதனால் தான் இப்படிப்பட்ட விடயங்களை பேசுகிறோம். அடுத்தது, இதுக்கு ஆதாரம் எல்லாம் தேடுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர்களுடைய தாய் சொர்க்கத்தில் தான் இருக்க வேண்டும் என்று ஒரு மூமின் விரும்புவார். ஒரு குழந்தை மௌத்தாகிட்டது, 3, 4, 5 வயசு விளையாடி கொண்டிருந்த குழந்தை மௌத்தாகிட்டது. டாக்டர் சொல்றாரு மூச்சு நின்றுட்டது, எனக்கு இதுக்காக தெரியாது. அந்த புள்ளையோட உம்மா பாப்பா என்ன நினைக்கும்? ஐயோ இப்ப பேசிடுமோ, டாக்டர் வானவங்களுக்கு யா அல்லாஹ் இந்த புள்ள பேசிடணும், இந்த புள்ள பேசிடணும், முஷிர் வந்துடணும். மையத்தை வளர்த்தாட்டி வச்சுக்குது. அதே உம்மா போய் பார்க்கிற மௌத்தாகி 4 மணி நேரம் 5 மணி நேரம், இப்பவாவது இந்த புள்ள சிரிச்சுமெண்டா, இப்பவாவது பேசுமெண்டா. ஏன் அந்த புள்ள ஹயாத்தோடு இருக்க வேண்டும் என்ற ஆவல். இதே போல முஸ்லிம்களாகிய நாங்கள், மூமின்களாகிய நாங்கள், அவர்கள் நரகவாதி என்பதற்கு ஆதாரம் தேடுவதா, காபிர் என்பதற்கு ஆதாரம் தேடுவதா, அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் எந்த ஆதாரம் இருந்தோ இல்லையோ தாய் சொர்க்கத்தில் தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசை வைப்பதா? இதுக்கு சஹீஹுல் புகாரியும் முஸ்லிமும் திர்மிதியும் எந்த ஆதாரமும் நமக்கு தேவையில்லை. இன்ஷா அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தாயும் தந்தையும் நிச்சயமாக அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே இருப்பார்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஏனென்றால் அவர்களை திருமணம் முடித்த மனைவிமார்களே உம்மஹாத்துல் முஃமினீன், மூமின்களின் தாய்மார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்பு இவர்களை யாருக்கும் திருமணம் முடிக்க முடியாது. இவர்களுடைய மனைவி இன்னொரு சஹாபியுடைய மனைவி என்று சொல்லக்கூடாது, ஹராம். தாய்மார்கள், மனைவிமார்களுக்கு இந்த சிறப்பென்றால் அவர்களை பெற்று 10 மாதங்கள் சுமந்த அந்த தாய் அல்லாஹ் எவ்வளவு கண்ணியத்தை கொடுத்திருப்பார். ஹதீஸில் இல்லை என்பதற்காக காபிர் என்பது அர்த்தமா? புகாரியில வரல என்பதற்காக நரகவாதி என்ற அர்த்தமா? இல்லவே இல்லை. எனவே நிச்சயமாக சத்தியமாக இப்படிப்பட்ட செய்திகள் எங்களை, எமது பிள்ளைகளை, நமது மனைவி மக்களை வந்து அடைய முன்பு இப்படிப்பட்ட விஷயங்களை நம்பாமல் அதற்குரிய சரியான விளக்கங்களை கொடுத்து அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அமைப்பிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தாயும் தந்தையும் சுவர்க்கவாதிகள் தான், அவர்கள் முஸ்லிம்கள் தான். இஸ்லாத்தை ஒரு நபி வந்து சொல்லி மறுத்தவர்தான் காபிர். அப்படி மறுக்கவில்லை என்றால், ஒரு நபி இல்லாத காலம் என்றால் அவர்கள் வெற்றியாளர்கள் என்ற ஆதாரமே நமக்கு வேண்டிய மட்டும் போதும் என்பதை சொல்லி எனது இந்த பேச்சை நான் முடித்துக் கொள்கிறேன். எனவே யா அல்லாஹ், இன்றைய நாள் சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட நாள். எனவே அவர்களுடைய கண்ணியத்தை கொண்டு, அவர்களுடைய மகிமையை கொண்டு, அவர்களுக்கு நீ கொடுத்த கௌரவத்தின் பரக்கத்தை கொண்டு எங்களுடைய துஆக்களை நீ கபூல் செய்வாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.